பேரன்பும் பெருமதிப்பும் கொண்ட இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு என்னை அழைப்பிடுத்தவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு எங்கள் டிஎஸ் சார் தான் வர மாதிரி இருந்தது. கடைசி டைமில் அவர் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணதுனால அந்த சான்ஸ் அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நான் வந்திருக்கேன். முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு குழந்தைகளுக்கு நம்ம இந்த தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன். எப்போவுமே நம்மளுக்கு வாய்ப்பு கதவை தட்டாது. நம்ம தான் நம்ம கதவுக்கு பக்கத்தில் தான் நிற்கும். நம்ம தான் பயன்படுத்திக்கணும். முக்கியமாக இந்த நிகழ்ச்சி இந்த சூப்பர் ஸ்டார், அதாவது வருங்கால இந்தியாவை நிர்ணயிக்கக்கூடிய குழந்தைகளுக்கானது. முதல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் போல் இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி தமிழ்நாடு போலீஸு, அதே மாதிரி யூபிஎஸ்சி, அந்த மாதிரி நிறைய இங்கே படிக்கிற குழந்தைங்க பெரிய பெரிய எல்லாம் ஆக போகிறாங்க. அதில் எந்த மாட்டுக்கிறதும் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரெயினை பிடிச்சிட்டீங்க, எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை கரெக்டாக பிடிச்சி பேரண்ட்ஸு அந்த ட்ரெயினில் குழந்தை ஏற்றி விட்டீங்க, அது கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். அதை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேரண்ட்ஸு பெருமைப்பட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்க படிக்க முடியாமல் இருக்குது. அந்த நம்ம குழந்தைங்க நினச்சி பார்க்கணும், அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய காலத்தை எல்லாத்தையும் இது பண்ணி தியாகம் பண்ணி நம்மளை குழந்தைகளை எவ்வளோ படிக்க வைக்கிறாங்கிறத குழந்தைகள் கண்டிப்பாக உணர்ந்துக்கணும். அதேமாதிரி உங்களுடைய பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க நம்ம படித்து நல்லா இதாகிடுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கனவுகளை உங்கள் குழந்தைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அது கண்டிப்பாக உண்மை, கண்டிப்பாக நடக்கும். முதல்ல நன்றி சொல்ல பிள்ளைக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தப்போ ரிசப்ஷன் கொடுத்தாங்க, ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. உண்மையாகவே எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக எங்களை அங்கேருந்து ரிசப்ஷன் இங்கே கூப்பிட்டு வந்துக்கலாம். கண்டிப்பாக சிறப்பாக அவங்களுக்கு ஒரு கைதட்டல் பண்ணலாமா? என்ன சத்தமா? இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்காதே மோட்டிவேஷன் தான். ஒரு சின்ன இது பண்ணால் கூட யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அதே நம்மளை அதை மோட்டிவேட் பண்ணோம்னா அவன் சாதாரணதை விட ஒரு சிறந்த இது பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை நீங்களே மோட்டிவேஷன் பண்ண பழகிக்கிங்க. உங்கள் குழந்தைகளுக்கு உங்களை தவிர யாரும் பண்ண மாட்டாங்க. உங்கள் குழந்தைகள் எல்லாமே இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட திறமை உடையவருங்க. எந்த குழந்தைக்கும் சலைச்சது கிடையாது. அது இறைவனுடைய படைப்பிலே அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை நல்லா படிக்குது, நம்ம குழந்தை படிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய குழந்தைக்கு அதை விட சிறந்த திறமை இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தான் உங்களுடைய வேலை. சரிங்களா? அதாவது குழந்தைகளை படிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. அவனுக்கு வேறு ஏதாவது திறமை இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் குழந்தையோட திறமை ஆற்றலை யாருனாலையும் தடுக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சி வந்தவங்க தான் சச்சின், ரொனால்டோ, அந்த மாதிரி நிறைய இதில் ஆயிருக்காங்க. அதனால் இந்த குழந்தைகளை படிப்பு மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு எல்லா ஆக்டிவிட்டியும் கொடுங்க. ஏனல் ரிப்போர்ட் படித்தாங்க, இந்த சிலம்பம் போட்டி எல்லாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸ்னாவே ஒரு பெரிய இந்த ஸ்கூல் காலத்தில் ஸ்போர்ட்ஸ் டைமும் சேர்த்து கணக்கு டீச்சரு, சோசியல் இந்த மாதிரி எடுப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுங்கள். முதல்ல நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் தான் விளையாட. இப்போ எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க பேரண்ட்ஸு. அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. குழந்தைங்க மோட்டிவேஷன் கொடுங்க, வெளியே போய் விளையாட டைம் கொடுங்க. மேக்ஸிமம் செல்ஃபோனு ஸ்க்ரீன் டைமை நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. நிறைய குழந்தைகளுடைய சிந்தனை அதனால தான் சிந்திக்க முடியாமல் போகுது. செல்ஃபோன் கண்டிப்பாக தேவை தான். நிறைய இப்போ நிறைய ஆர்டிஃபிஷியல்ஸ் மாதிரி போகுது. அதை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த சொல்லி அதோட நல்லதை மட்டும் நீங்கள் குழந்தைங்க சொல்லித்தாங்க. சொல்லித்தா தான் குழந்தைங்க நல்லா ஆகும். முக்கியமான இப்போ சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 தான். ஈஸியாக திருக்குறளில் சீக்கிரம் முடிச்சிடுறேன். மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொள் எனும் சொல்லு அப்படிங்கிறாருங்க. அதாவது பையன் அப்பாவுக்கு செல்ல வேண்டிய கடமை என்னென்னா, ஒரு பெரிய அவையில் இந்த பையனை பெற்றதுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன தவம் செஞ்சாங்களோ அப்படிங்கிறத வாங்கி தரணும். அதை கண்டிப்பாக குழந்தைங்களை வாங்கி தரணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்பாவுடைய கடமை, சரிங்களா? ரெண்டுக்குமே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. தந்தையோட கடமை அவையில் முந்தி இருப்ப எல்லா அறையில் தன்னுடைய பையனை முந்தி இருக்கிற மாதிரி செய்யணும். அதை செஞ்சாவே போதும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுறீங்க. கண்டிப்பாக குழந்தைங்க எல்லா காலத்திலும் இது பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த குழந்தைகள் சொல்லணும்னா ஒருத்தர் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அவர் தான் நம்முடைய இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம். கனவு காணுங்கள், தூங்கும்போது வருவதில் கனவு, உங்களை தூங்காமல் விட செய்வதே கனவு அப்படிங்கிறாரு. உங்கள் குழந்தைகளுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய லட்சியத்தை நீங்களே உருவாக்கி கொடுங்க. அது நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலக்குகளை பெருசாக நிர்ணயிக்க சொல்லுங்கள்.
லோ எய்ம் இஸ் ஏ கிரைம்ங்கிறார் அப்துல் கலாம். உங்களை இலக்கில் வந்து சிறுசாகவே வச்சுக்காதீங்க, பெரிய இலக்கில் வைங்க. நான் வந்து கண்டிப்பாக ஐபிஎஸ் ஆகும்னு நினச்சேன். பட் என்னால் வந்து இப்போ இன்ஸ்பெக்டராக ஆக முடிஞ்சுது. ஒன்றுக்கு அவ்வளோ இல்லை. அடுத்த ஜென்ரேஷன் வந்து என் பையன் ஆக்குவேன், அடுத்து அவங்க பையன் ஆகுவேன். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேஷன் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக முடியும். நீங்கள் மற்றவங்க தான் இப்போ பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உங்கள் குழந்தைங்கள மோட்டிவேஷன் கொடுவாங்க. உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக, இந்த குழந்தைங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாமே பிற்காலத்தில் இருந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு குடிமகனாக உருவாக போகிறாங்க. அதாவது கல்வியை வந்து 2 கண்ணாக கருதுங்க. நாட்டுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக குழந்தைகளே படிக்கணும். கண்டிப்பாக செய்வீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்பா அம்மாவுக்கு பெருமை வாங்கி கொடுப்பீங்களா? என்ன சத்தமே காணோம்? சொன்னது கேட்கலையா? அப்பா அம்மாவுக்கு பெருமை வாங்கி கொடுப்பீங்களா? இந்த தலையாட்ட போய் தம்பி என்ன ஆவீங்க? தம்பி நீங்க தான், நீங்க பெரிய என்ன பையனா, என்ன ஆவீங்க? உங்க லட்சியம் என்ன என்ன சொல்லுங்க. இங்க வாங்க. குயிக் சீக்கிரம் வாங்க. நீங்க பெரிய பையனா என்ன ஆவீங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. டென்னிஸ் பிளேயர். கண்டிப்பா இந்த பையன் கண்டிப்பா டென்னிஸ் பிளேயர் ஆவான். சரிங்களா? இந்த பையன் இப்போ இந்த மோட்டிவேட் பண்ணா, எங்க அப்பா அம்மா மோட்டிவேட் பண்ணா கண்டிப்பா ஆவான். சரிங்களா? கண்டிப்பா டென்னிஸ் பிளேயருக்கு உருவாக்குங்க. தம்பி நீங்க என்ன ஆவீங்க? ஆர்மி மேன். வெரி குட். ஆர்மியில் ஒரு ஹையர் ஆபீசரா இவர் ஆவாரு. சரிங்களா? கண்டிப்பா எங்க அப்பா அம்மா ஆக்குங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. முடிச்சா சீக்கிரம் முடிச்சா. ஆர்மி. இவரு ஆர்மி மென் தான் ஆகுங்கிறாரு. எல்லாமே ஆர்மி தான், போலீஸ் யாருன்னு சொல்ல, ஆர்மி மென் தான் ஆகுங்கிறாங்க. வெரி குட், ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. சொல்லுங்க, நீங்க என்ன ஆவீங்க? டாக்டர். வெரி குட், வாழ்த்துக்கள். இவங்களும் டாக்டர் ஆகி இந்த சமுதாயத்துக்கு நல்லதை உருவாக்கட்டும். சரிங்களா? நான் ஷார்ட்டாக முடிச்ச டைம் கொடுத்து லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சேன். தமிழ்நாடு காவல்துறை பற்றி சொன்னாங்க. உண்மையாகவே ஸ்காட்லாந்துக்கு இணையானது நம்ம தமிழ்நாடு காவல்துறை. காற்று போவா இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். நான் அது உங்களுடைய இதுக்கே விட்டுறேன். தமிழ்நாடு காவல் முறையில் கண்டுபிடிக்காத வழக்கே கிடையாது. எந்த இடத்துனாலும் எல்லா இடத்துனாலும் தமிழ்நாடு காவல்துறைக்கு அவ்வளோ பெரிய திறமை இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.